வணக்கம் நேயர்களே. இன்று பயனுள்ள தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது இந்த காயை பாருங்கள். இது ஊமத்தங்காய். இந்த காயை பாதியாக அறிந்து உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு தீபம் போட்டிங்கன்னா, நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு வாசப்படி வெளியில் வச்சா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் போகும். கண்திஷ்டை, பீடை இதெல்லாம் போகும். இதை ஒரு 9 காய் எடுத்து அப்படியே கட்டி வாசப்படி எதிரில் தொங்க விட்டுட்டு சாம்பிராணி போடணும். வெண்கடுகு சாம்பிராணியில் வெண்கடுகுன்னு கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அந்த சாம்பிராணியில் போட்டு இதுக்கு தூபம் காட்டணும். அமாவாசை அன்றைக்கி தான் இதை செய்யணும். செஞ்சிட்ட பிறகு நம்ம வீட்டில் தூபம் போடும்போது இந்த 8 திக்கும் போடணும். எல்லா திசையிலையும் 8 திக்கிலையும் போட்டால் அஷ்டதிக்கு பாலகர்களும் இருப்பார்கள், கெட்ட சக்திகளும் இருக்கும். சந்து மூளை முடுக்கெல்லாம் போடணும். போட்ட பிறகு நம்ம வீட்டில் துஷ்ட சக்திகள் இருந்தால் அதுக்கு இதனுடைய புகையை வெண்கடுகு போட்டவுடனே மஞ்சளாக வரும். அந்த புகையில் கண்ணு எரிச்சல் தானாக விலகி ஓடிடுமா. அமாவாசைக்கு போட்டால் தீய சக்திகள் வெளியே போயிட்டு நல்ல சக்திகள்லாம் உள்ளே வரும். இதுதான் இதை ஒரே ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒரு காய் கச்சா கூட எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் இதை போட்டு யாருக்கும் தெரியாத இடத்துல வச்சிடணும். அதுக்கப்புறமா அடுத்த அமாவாசைக்கு தான் எடுக்கணும். அதுக்குள்ளேயே நமக்கு பணம் பொருள ஆரம்பிக்கும், கஷ்டம் தீரும். பாருங்கள், செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.